அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே ஒரு அலையிலே சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமை படுவதாக. அந்தியோகிய சபையை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். இந்த அப்போஸ்தலர் நடபடிகளிலே 2 சபைகள் ஒரு டாப் லெவலில் இருந்த சபைகள். ஒன்று எருசலேம் சபை, இன்னொன்று அந்தியோகியா சபை. அந்தியோகியா சபை ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்தது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சிலிசியா நாட்டின் தலைநகரம்தான் அந்தியோகியா பட்டணம். அந்த பட்டணத்தில் தான் சபை இருந்தது. இந்த சபைக்கு அநேக விசேஷங்கள் இருக்கிறது. நான் ஏன் இந்த சபையை இன்றைக்கி ஆண்டவர் சிந்தையில் போட்டனால தான் இந்த சபையை எடுத்தேன். ஆமென். இந்த சபை தான் பவுலினுடைய தாய் சபை என்று சொல்லலாம். அப்போஸ்தலர் பவுலினுடைய தாய் சபை தான் இந்த அந்தியோகியா சபை. ஆமென். பவுல் தன்னுடைய ஊழியத்தை, மிஷனரி பிரயாணத்தை இந்த சபையிலிருந்து தான் ஆரம்பித்தார். முதல் மிஷனரி பிரயாணத்தை அந்தியோகியா சபையில் வந்து ஆரம்பித்து அந்தியோகியா சபையில் வந்து முடித்தார். 2வது மிஷனரி பிரயாணத்தையும் இதே அந்தியோகியா சபையிலிருந்து ஆரம்பித்து திரும்ப அந்தியோகியா சபையில் வந்து முடித்தார். 3வது மிஷனரி பிரயாணத்தை இந்த சபையிலிருந்து ஆரம்பித்தார். ஆனால் எருசலேமில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டார். ஸ்தோத்திரம். இங்கே தான் இந்த சபையில் வைத்து தான் பவுலையும் பர்னபாவையும் ஜெபித்து மிஷனரி ஊழியத்துக்காக அனுப்பி விட்டார்கள். 3ஆம் வசனத்தில் இருக்கிறது. அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். இந்த சபை நல்ல ஆராதனை ஜபங்கள் நன்றாக இருந்து கொண்டிருக்கும் போது தான் ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் பேசுகிறார். பர்னபாவையும் பவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் தெளிவாய் இடைபடுகிறார். அவர்கள் உபவாசித்து கொண்டிருக்கிற போது, கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பவுலையும் பர்னபாவின் சவுலை நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை என்ன செய்திடுங்கள், பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். சத்தமாக ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இங்கிருந்து தான் பவுல் தன்னுடைய மிஷனரி பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும்போது ஆமென். ஸ்தோத்திரம். அங்கே கப்பலேறி தாங்கள் நிறைவேற்றின கிரியைக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு எங்கே வந்து சேர்ந்தார்கள், அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். இதுதான் முதலாம் மிஷனரி பிரயாணத்தினுடைய முடிவு. நம்ம சபையில் மிஷனரி பிரயாணம், பவுலின் மிஷனரி பிரயாணம் என்கிற ஒரு டாப்பிக்கை பேசியிருக்கிறோம். அப்போது அதில் நான் நினைக்கிறேன் அன்றைக்கி பேசும்போது உள்ள ஒரு சில 1-2 பேர் தான் இப்போ இங்கே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோதரம். யாரெல்லாம் இருந்தீங்க? சோதரம். சுசிலா சிஸ்டர் இருந்தாங்க, சோபா சிஸ்டர் இருந்தாங்க, அப்படி தானே? மற்றவங்க யாரும்? அப்போ எல்லாம் ரொம்ப ஒரு சப்ஜெக்ட் என்ன ரொம்ப டச் பண்ணது, ரொம்ப புரோஜனமாக இருந்துச்சு. அதுக்கு அப்போ அந்த முடிவில் தான் நம்ம ராபர்ட் ரொனால்ட் பாஸ்ட் மெசேஜ் கொடுக்க வந்தார். அப்படி தானே? கன்வென்ஷன் அப்படி தானே? ஓகே. ஆரம்பத்தில் ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்டு பார்ப்போம். இனி ஆண்டவர் அனுமதிச்சா ஒரு முறை கூட நம்ம அதை டச் பண்ணுவோம். இப்போதைக்கு லீடிங் இல்லை. எப்போமா அனுமதித்தோம் 1 மாதம் நமக்கு அது வேணும். எப்படி ஊழியம் செஞ்சார், எங்கெல்லாம் போனார், சபை எப்படி ஸ்தாபிக்கப்பட்டது, முதல்ல எந்த சபையை ஸ்தாபித்தார், பட்ட பாடுகள், அதாவது பவுலுக்கு ஹோல் லைஃப்பையும் கொண்டு வந்துடும் அந்த டாபிக். ஜோம் பண்ணுங்க. ஆண்டவர் அனுமதிச்சா பார்ப்போம். போன ஆகஸ்ட்டில் என்ன டாபிக் எடுத்தோம்? போன ஆகஸ்ட்டு உண்மை ஃபாஸ்டிங் ஞாபகம் இல்லையா? தாவீதை டச் பண்ணல. சாலமன் எடுத்தோம், அதுதானே? ஓகே. மணிகண்டன் அண்ணனுக்கு தான் மண்டல் ஞாபகம் வச்சுருக்கேன். சாலமன்
ஸ்தோத்திரம். ஒரு ஆமீன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. நான் யோசித்து பார்த்தேன், ஒன்றும் மண்டையில் எனக்கு கிடைக்கல. அப்போ டைரியில் நிறைய எழுதி வச்சனால இதில் இப்போ நான் மொபைலில் சேவ் ஆகினால இப்போ இருக்கும். சரி, ஓகே. ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய தாய் சபை தான் இந்த அந்தியோக சபை. இந்த ஜெபத்தில், இந்த சபையில் உபவாச ஜெபம் நடந்தது. அப்போ என்ன நடந்தது என்பதை தான் சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். அப்போ நம்ம சபையிலையும் இப்போ உபவாச ஜெபம் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்தியோக சபையில் நடைபெற்ற உபவாசம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் இந்த சபையில் ஊழியத்தை பொருட்படுத்த போது ஒரு 7 நாட்கள், ஒரு 1 மாதம் இதை தாண்டி ஒரு 7 நாள் உபவாச ஜெபம் இங்கே நடைபெற்றது. சாயங்காலம் மட்டும் நடைபெற்றது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அப்போது நான் இந்த அந்தியோகியா சபையை குறித்து அந்த 7 நாட்களும் ஜெபத்தில், அந்தியோகிய சபை வைத்து நான் ஜெபத்தில் நடத்த நல்ல எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அப்போ உள்ளவங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சத்தமாக கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஓகே. அப்போது இனி 2வது வசனத்தை கூட வாசியுங்கள். செய்து போதும். அப்போது இது உபவாச ஜெபம் அந்த சபையில் என்ன செய்து கொண்டிருக்கிறது? நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஜெபம் நடந்தபோது தான் என்னெல்லாம் நடந்துச்சு, அந்த உபவாச ஜெபத்தில் அந்த சபையில் என்ன கிரியைகள் வெளிப்பட்டது என்பதை குறித்தும் தான் நாமும் நம்முடைய சபையிலே இந்த உபவாச ஜெப நாட்களிலே அந்தியோக சபையிலே உண்டான அந்த உபவாச ஜெப நாட்களிலே உண்டான கிரியைகளை இந்த நம்முடைய உபவாச ஜெப நாட்களிலும் கர்த்தர் செய்வாராக. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமீன். ஓகே, ஸ்தோத்திரம். அப்போ உபவாசம் ஜெபித்து கொண்டிருக்கும்போது அங்கே இனி வாசிங்க. பர்னபாவையும் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அல்லேலூயா. முதல் காரியம், அந்த சபையிலே, அந்த சபையின் மூலம் என்னென்னலாம் நடக்கும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் அந்த உபவாச ஜெப நாட்களிலே, அந்த வார்த்தை அப்படியே சொல்லுகிறேன், திருவுளம் பற்றினார். திருவுளம். ஆமே. அந்த உபவாச ஜெப நாட்களில் தான் ஆவியானவர் சொல்லுகிறார், பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்திற்கு என்ன செய்து விடுங்கள். இந்த உபவாச ஜெபம் நடக்காட்டா பவுலும் பர்னபா ஊழியத்து வந்திருப்பாங்களான்னு, அதாவது மிஷனரி ஊழியத்துக்கு புறப்பட்டிருப்பாங்கன்னு கேட்டால் தெரியாது. ஆனால் கண்டிப்பாக ஊழியம் செய்வாங்க. ஆனால் அந்த உபவாச ஜெப நாட்கள் தான் பரிசுத்த ஆவியானவர் அங்கே திருவுளம் பற்றினார், வெளிப்படுகிறார். அங்கே என்ன நடக்க வேண்டும், அந்த ஜெப நாட்கள் என்ன கிரியைகள் வெளிப்படணும். நான் நினைக்கிறேன் அந்த உபவாச ஜெபம் முடிகிறதுக்குள்ளாகவே, அதாவது என்னுடைய கணிப்பு என்னென்னா, ஏதோ நம்ம ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்தலாம், அப்படி 1 டே ஃபாஸ்டிங் ப்ரேயரில். ஆமீன். அங்கே சில நாட்கள் உபவாச ஜெபம் நடந்திருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. ஏன்னா அதுக்கப்புறம் திருவுளம் பற்றுகிறாரு. 3ஆம் வசனத்தை கூட வாசியுங்கள். அப்போ உபவாச ஜெபம் இன்னும் அங்கே என்ன செய்யலை, முடிவடையலை. உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் என்ன செய்தார்கள், அனுப்பினார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உபவாச ஜெபம் முடிஞ்சு அதன் பிறகு அவர்கள் அனுப்பலை. உபவாச ஜெபங்கள் முடிகிறதுக்கு முன்பாகவே யாரும் அனுப்பியாச்சு, பவுலையும் பர்னபாவையும் அனுப்பியாச்சு. ஸோ அப்போ என்னுடைய கணிப்பு என்னென்னா, நம்ம ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்கிற ஒரு 2 மணிக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் மாதிரி இல்லாது, இப்போ நம்ம நடத்துகிறது போல் பல நாட்கள், எத்தனை நாட்கள் தெரியும், சில நாட்கள் கண்டினியூஸாக நடைபெறுகிற ஒரு உபவாச ஜெபம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதில் தான் தேவனுடைய கிரியை நடக்குது. அப்போது அந்த ஜெப நாட்கள் நடக்கும்போது என்ன நடக்கும், பரிசுத்த ஆவியானவர் அந்த சபையிலே திருவுளம் பற்றுகிறார். என்ன செய்வேன், என்ன நடக்கும் என்பதை ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை குறித்து சொல்கிறேன். முதலாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். என்ன வார்த்தைன்னா, உபவாச ஜெபம் முடிந்த பிறகல்ல. இந்த பவுலும் பர்னபாவும் உபவாச ஜெபம் முடிந்த பிறகு ஊழியத்துக்கு போகலை. உபவாச ஜெப நாட்கள் முடிகிறதுக்கு முன்பாகவே அவர்களை என்ன செய்து விட்டார்கள்,
ஊழியத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அப்போ நான் முதலாவது சொல்கிற வார்த்தை, அப்போ அந்த உபவாச ஜெபம் முடிகிறதற்குள்ளாகவே தேவனுடைய சில கிரியைகள் அந்தியோகிய சபையிலே நடைபெற்றது. அற்புதங்கள், கிரியைகள் அந்த அந்தியோகிய சபையிலே உண்டானது. ஆமேன். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். ஆமேன். விசுவாசிக்க எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? எப்படி அந்தியோகியா சபையிலே உபவாச ஜப நாட்கள் முடிகிறதுக்குள்ளாகவே சில கிரியைகள் வெளிப்பட்டதோ, அதே போல் இந்த செப்டம்பர் 22 ஆமேன் இந்த உபவாச ஜப நாட்கள் முடிகிறதற்குள்ளாகவே தேவனுடைய சில மகத்தான செயல்களை நம்முடைய கண்கள் கர்த்தர் காண செய்வாராக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்றார், இந்த ஜப நாட்கள் முடிகிறதற்குள்ளாகவே, முடிந்து ஒரு மாதம் தாண்டி அல்ல, முடிந்து ஒரு மாதம் தாண்டி அல்ல. ஹல்லேலூயா. டைரியில் பொறாவி எழுதலாம். ஆமேன். மூடி வச்சுக்கிட்டு நல்லா கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த எதிர்பார்ப்போடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அந்தியோகிய சபையில் உபவாச ஜப நாட்கள் நடைபெற்றது. அந்த ஜபம் முடிகிறதுக்குள்ளாகவே தேவன் கிரியைகளை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். நல்லா உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், தாகம் இல்லைன்னு நினைக்கிறேன், வாஞ்சை இல்லைன்னு நினைக்கிறேன். என்னைக்காவது ஆண்டவர் செய்யட்டும். நோ நோ நோ. கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நீ சபையை நீ விசுவாசிக்க ஆயத்தம் என்றால் இந்த ஜப நாட்கள் முடிகிறதுக்குள்ளாகவே தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய செயல்களை, பரிசுத்தவனுடைய கிரியைகளை கர்த்தர் செயல்படுத்தினார். நான் தெளிவாக சொல்கிறேன், இதெல்லாம் நான் சொந்த மூலையிலன்னு சொல்லலை. நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து சொல்லலை. ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஆண்டவர் இப்பொழுது சொல்லதான் நான் இந்த வார்த்தைகளை சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படுங்க, நேர் முழங்கால் படுங்க. ஒரு 5 நிமிடம் இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த ஜப நாட்கள் முடிகிறதற்குள்ளாகவே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஏக்கம் இருக்கு? உங்களுக்கு அந்த ஏக்கம் இருக்கான்னு தெரியல. நீங்கள் இருக்கிறத பார்த்தா டைரியை நிரப்பைக்கு தான் வெறியாக இருக்கீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏக்கம் இருக்கிறவங்க ஆமேன் சொல்லுங்க. இந்த ஜெப நாட்கள் முடிகிறதுக்குள்ளாய் தேவனுடைய சில மகத்தான கிரியைகளை முடிந்த பிறகல்ல இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ளாகவே தேவனுடைய சில மகத்தான கிரியைகள் நீங்க பார்க்க போறீங்க சிஸ்டர். சபையை நீ பார்க்க போகிறாய். கர்த்தர் சாட்சியாய் நிறுத்த போகிறார். ஆமென், 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 ஆமென். இன்னும் சிலர் ஃபயர் ஆகல. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். நீங்க ஃபயர் ஆகி ஜெபிக்காம நான் அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள போக மாட்டேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே விடாத சிஸ்டர், பிரதர் விடாத. இந்த உபவாச ஜபத்தில் ஏதோ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, 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 இயேசுவே. இந்த ஜப நாட்கள் முடிகிறதுக்குள்ளாகவே சில கிரியைகளை நாங்கள் பார்க்க செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சில பெரிய அற்புதங்களை காண செய்யுங்கப்பா. விடாதுங்க சபையே, விடாதுங்க. ஆமென், ஆமென், ஆமென்.
ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த ஜப நாட்கள் முடிகிறதுக்குள்ளாகவே அநேக புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருவீராகப்பா, கொண்டு வருவீராக, கொண்டு வருவீராக. சில ஆமே ஆமே 2 சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த செப்டம்பர் முடிகிறதுக்குள்ளாகவே அவர்கள் கன்சீவ் ஆவார்களாக. சைனி சிஸ்டர் கன்சீவ் ஆவார்களாக, ஷர்மி சிஸ்டர் கன்சீவ் ஆவார்களாக, மல்லிகா கன்சீவ் ஆவாளாக. ஓ ரபா லபா ரபா லபா ரபா லபா. நல்லா கையை தட்டி விடாதுங்க. உங்களுக்கு அந்த பாரம் வரலன்னு நினைக்கிறேன், அந்த வாஞ்ச வரலன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த ஏக்கம் இருந்துச்சுன்னா அவங்க ஜெபம் அது வேற மாதிரி இருக்கும், வேற மாதிரி இருக்கும். ஆமென் ஆமென் ஆமென். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த டாபிக் நம்ம தியானிக்கிறது மட்டும் அல்ல, இந்த டாப்பிக்கை நம்ம அனுபவிக்கணும். உன் பொருளாதாரத்தில் ஒரு வித்தியாசம் வரப்போகுது சிஸ்டர். ஓ ரியால பர பல பர பல உடர பல பர பல சிகதர கட பர உடர பல பரப. இந்த உபவாச ஜப நாட்கள் முடிகிறதுக்குள்ளாகவே சில கிரியைகள் பால்ராஜ் பதோடைய சரீரத்தில், தாத்தாவுடைய சரீரத்தில், பிளாரி தாயோடைய சரீரத்தில் ஆமே சில அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே ஷீன் பிரதர் குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெப நாட்கள் முடிகிறதுக்குள்ளாகவே சில அற்புதங்கள் நடப்பதை பார்க்க வைங்கப்பா, பார்க்க வைங்கப்பா, பார்க்க வைங்கப்பா. ஆமேன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பிரியா சிஸ்டர் குடும்பத்தில் ஆமே அற்புதங்களை காண செய்யுங்கப்பா. அவங்க வீடு கட்டுகிற விஷயத்தில் ஒரு அற்புதத்தை காண செய்யுங்கப்பா. உபவாச ஜப நாட்கள் முடிகிறதுக்குள்ளாகவே சில கிரியைகள் வெளிப்பட்டதே. ஆமென் 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 ஆமென். இன்னும் நீங்க ஜெபிக்கணும். அந்த விசுவாசம் இருந்தா, அந்த ஏக்கம் இருந்தா உங்க ஜெபம் இன்னும் வேற மாதிரி வரும், வேற மாதிரி வரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விமனுக்கு ஆண்டவர் அங்கே அப்பா எடுக்கிற பிரயாசத்தோடு அந்த காரியத்தை காண்கிறீர். ஆமென். ஒரு அற்புதம் நடக்கட்டும் 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 நடக்கட்டும். இந்த ஜப நாட்கள் முடிகிறதுக்குள்ளாகவே ஒரு 20 குடும்பமாவது இந்த சபைக்குள்ளே வரட்டப்பா. செப்டம்பர் 22க்குள்ள ஆமென் புதிய குடும்பங்கள் இந்த சபைக்குள்ளே வரட்டும் ஆண்டவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனோஜிக ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு ஓப்பன் ஆகட்டும். மனோஜிக ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு ஓப்பன் ஆகட்டும். ஏஞ்சலிக் என்கவுண்டர் உண்டாகட்டும். வரங்கள் ஆக்டிவேட் ஆகட்டும். மினிஸ்ட்ரி வெளிப்படட்டும். சீஜாலை பயன்படுத்தும். இந்த உபவாச ஜப நாட்களை சீஜாளுக்கு லெவல் மாறட்டும். நம்முடைய பிள்ளையை கருத்து வல்லமையாய் பயன்படுத்தும். நான் இல்லை இந்த நாட்களிலே பாஸ்டர் இல்லை என்கிற குறைவு வராத அளவில் நம்முடைய பிள்ளையை கருத்து வல்லமையாய் பயன்படுத்தும். சண்டே சர்வீஸுகளிலே பாடல் ஆராதனையில் வல்லமையாய் பயன்படுத்தும். ஒரு விசேஷித்த அபிஷேகம் வெளிப்படட்டும். மனோஜுக்கு ஒரு முதுகெலும்பா இன்னும் மாற்றுங்கப்பா. மனோஜோட மினிஸ்ட்ரிக்கு ஒரு பேக் போனாய் மாற்றுங்க. ஓர் அலவரவலவ ஷரவலவர. இந்த உபவாச ஜபம் முடிகிறதுக்குள்ளாகவே சில கிரியைகளை பார்க்க வைங்க. இப்போதான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க. விடா உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு வேற ஒருத்தருக்காக நீங்க ஜெபம் பண்ண, உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உடர பல பல பல. செல்வராஜ் பாஸ்டர் காலு சின்ன பிள்ளைகளை காலு மாதிரி மாறணப்பா. ஓ எங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல சுகத்தை தாங்கப்பா. மனோஜுக்கு அப்பா அம்மாவுக்கு நீடி தாயலை தாங்கப்பா. ஆமே நீடி தாயலை தாங்கப்பா. மனோஜ் இந்தியாவை அசைக்கிறது எங்கள் அப்பா அம்மா பார்க்கணாண்டவர். இந்தியாவை அசைக்கிறது எங்கள் அப்பா அம்மா பார்க்கணாண்டவர். இந்த உபவாச ஜப நாட்கள் முடிகிறதுக்குள்ளா சில கிரியைகளை கர்த்தர் செய்யுங்காண்டவரே. விடாதுங்க சபையை விடாதுங்க. முடிஞ்ச 2 சொட்டு கண்ணீர் வடிங்க. மரியா சிஸ்டர் குடும்பத்துக்கு அற்புதம் நடக்கட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த சண்டை அநேக புதிய ஆத்துமாக்கள் இருக்கட்டும். இந்த உபவாச ஜப நாட்களில் ஓ தேவனுடைய மகத்தான கிரியைகளை காண செய்யுங்க. நீங்கள் சத்தம் போடாட்டாலும் பரவாயில்ல. உண்மையாக ஜெபம் பண்ணுங்க.
பண்ணுங்க. ரே பலதர பல உங்களை சாட்சியை நிறுத்துவார் சபை. ஆவியானவர் நம்மை நடத்துகிறத உணர முடியுது. ஆவியை நடத்த முடியுது. ஆமை பிளாரி தாயோட காலை மான்காலுடைய காலாய் மாற்றுங்கப்பா. மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. மனோஜுக தரிசனத்துக்கு ஒத்த ஆத்துமாக்களை தாருங்க. மனோஜுக தரிசனத்துக்கு ஒத்த ஆத்துமாக்களை தாங்க. அநேக வாலிபர்களை தாங்கப்பா, வாலிபர்களை தாங்கப்பா. ஆமே, குறைஞ்சது இந்த சபையில் ஒரு 100 வாலிபர்களாவது இருக்கட்டும்ப்பா. இந்த சபையில் குறைஞ்ச ஒரு 100 வாலிபர்களாவது இருக்கட்டும். இந்த டிசம்பர் முடிகிறதுக்குள்ள 200+ ஆகட்டும், 200+ ஆகட்டும். ஓ ரியால பல ஜோமனுங்க, ஜோமனு உங்களுக்காக ஜோமனுங்க, உனக்காக ஜோமனு சிஸ்டர், உன் குடும்பத்துக்காக ஜோமனு, உன் பிள்ளைகளுக்காக ஜோமனு. அல்லேலூயா. அந்தியோக சபையின் அனுபவங்கள், அந்தியோக சபையின் அனுபவங்கள் இந்த ஜப நாட்கள் முடிகிறதுக்குள்ளாகவே சில கிரியைகளை கதை செய்வார். நான் என்ன சொல்லி என்ன பேசுவேனே நான் பிளான் பண்ணி வரையில. ஆமாம், அந்தியோக சபை மட்டும்தான் சிந்தையில் இருந்துச்சு. அடுத்து என்ன பேச போறேன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கே தெரியும், நான் பைபிளை மட்டும் தான் திறந்து வச்சிருந்தேன். ஆனால் ஆவியாரை மண்டே ஓப்பன் பண்ணி இப்படி ஜெபிக்க வைக்கிறாருன்னா ஆமே, கதை செய்ய போறார். சபை செய்ய போறார். உங்களுக்கு கதை செய்ய போறார். உங்க பிள்ளைகளுக்கு கதை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரே பாக்காதாரா ரே ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, உபவாச ஜப நாட்கள் முடிகிறதற்குள்ளாகவே தேவன் சில கிரியைகளை அந்தியோகிய சபையிலே கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆமேன். விடாதுங்க, விசுவாசிங்க, போராடுங்க. ஸ்தோத்திரம். ஏதோ சும்மா நேரம் போகாமல் சர்ச்சுக்கு வராதுங்க. இது ஒரு பாக்கியமாக நினச்சி வாங்க. ஆமேன். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ரெண்டாவது, அதே இன்னும் இது நான் சொல்கிற வார்த்தையோட கனெக்ட் இதெல்லாம் இப்போ ஆண்டவர் தர்ற வேர்டுகள் தான். நான் தர்றது நானும் டைப் பண்ணிட்டான் இருக்கிறேன். இப்போ தருகிற வேர்டு. ஸ்தோத்திரம். அதனால தான் ஆண்டவர் கிரியேஸ் நேற்றைக்கு நைட்டு ஒர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்தியோக சபையை பற்றி பேசுன்ற ஒரு சிந்தை மட்டும் உண்டாச்சு. அதனால தான் நான் ஆண்டவர் தந்தனால நான் அந்த சிந்தையோடு, அந்த திறந்த இருதயத்தோடு வந்து அவர் பேசட்டும் என்று ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 2ஆம் வசனத்தை ஒரு முறை கூட வாசிங்க. எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் பேசினார்? உபவாச ஜப நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் பேசினார். சுமார் ஒரு வருஷத்துக்கு மேலாக இந்த அந்தியோகிய சபையிலே சவுலும் பர்னபாவும் ஊழியம் செய்கிறார்கள். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசியுங்கள். 11:20. அவர்கள் ஆமேன் ஒரு வருஷ காலமாய் இருந்து ஆமேன் 25ஆம் வசனத்தை கூட வாசியுங்கள். பின்பு சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு எங்கே என்ன செய்து கொண்டாந்தார்கள்? அழைத்து கொண்டு வந்தார். அப்போ ஒரு வருஷம் மேலே ஸ்தோத்திரம் பவுலும் பர்னபாவும் தான் இந்த அந்தியோகிய சபைக்கு பாஸ்டராக என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஓகே, அந்தியோகிய சபை சரித்திரத்துக்குள்ளே நாம் போகலை. நம்முடைய பாயிண்ட் நம்ம ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு முன்னாடி நம்ம இருப்போம். அப்போது ஒரு வருஷத்துக்கு மேலாக இந்த அந்தியோகிய சபையில் பவுலும் பர்னபாவும் தான் யார்? பாஸ்டர். பர்னபா எப்படி வந்தார் அதெல்லாம் சரித்திரம் நான் உள்ளே போகலை. அப்போது இதே இப்போ நம்ம இப்படி சொல்கிறோம் எல்லாம் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர், இப்படி நம்ம ஒரு மாதம் ஜபம் 7 நாட்கள் 21 நாட்கள் அப்படி நம்ம சொல்கிற போல் அங்கேயும் இப்படி உபவாச ஜபம் அங்கே அறிவித்து அந்த ஜபங்கள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது.
ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அப்போ நடைபெற்று கொண்டிருக்கும் போது இதற்கு முன்பு வரைக்கும் அந்த உபவாச ஜெபம் நடத்துவதற்கு முன்பு வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, பவுலும் பர்னபா வந்து இந்த சபைக்கு பாஸ்டர். இந்த உபவாச ஜெபம் முடித்த பிறகும் இவங்க தான் இந்த சபைக்கு யாராக இருப்பாங்க, பாஸ்டராக இருப்பாங்க. அப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த உபவாச ஜெப நாட்களில் தான் ஆவியானவர் உபவாசித்து ஆராதிக்கும் போது தான் ஆவியானவர் தெளிவாய் பேசுகிறார். பர்னபாவையும் பவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக என்ன செய்து விடுங்கள், பிரித்து விடுங்கள். அப்போது இந்த உபவாச ஜெப நாட்களுக்கு முன்பாக ஆவியானவர் இந்த காரியங்களை குறித்து சபையில் என்ன செய்யலை, பேசலை. உபவாச ஜெப நாட்களில் தான் தேவன் அநேக வார்த்தைகளை அந்த சபையோடு என்ன செய்கிற பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். இப்பவும் நமக்கு தெரியும், இந்த ஜெப நாட்களில் கர்த்தர் நம்மோடு நிறைய வார்த்தைகளை பேச ஆரம்பித்திருக்கிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம்மோடு வாக்குத்தத்தம் தந்தார். 126 1 சங்கீதம் சொல்லுங்க, கர்த்தர் சியோனின். அப்போ நீங்கள் ஒன்றும் அறிக்கை பண்ணல, அதான் தெரியுது. வெரி குட். அப்போது இதெல்லாம் இந்த வாக்குத்தத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதத்துக்கு அடுத்த வாக்குத்தத்தம் போன வாரம் ஜெபிக்க வைத்தார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய யாருன்னு சொல்லும்போது இன்றைக்கி ஒரு வேர்டு நம்ம தந்தார். அந்த எல்கை விட்டு குறிப்பிட்ட அளவு விட்டு கர்த்தர் என்ன செய்வார், வெளியே கொண்டு. இதெல்லாம் இந்த ஜெப நாட்களில் பேசுகிற வார்த்தைகள். இன்னும் நான் விசுவாசிக்கிறேன் ஏன்னா நான் விசுவாசிக்கிறேன் ஒரு போர்ட்டல் ஓப்பனாக இருக்குது இந்த சர்ச்சில், அதை மட்டும் உணர முடியுது. அதனால தான் பலிபீடத்தை வந்து நின்னாலே வார்த்தைகள் ஆண்டவர் தந்துக்கிட்டே இருக்கிறார். பரிசுத்தாவின் திருவுளம் பற்றுகிறார். சத்தமாக ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்கிற வேர்டு, நான் 2வது பாயிண்ட்டும் அவ்வளோ உங்களுக்கு எப்படின்னு தெரியல, ஆட்டோபாம் மாதிரிப்பட்ட வேர்டாகும். அதனால் தான் நான் உங்களை புரிய வச்சு உங்களை அதை ரிசீவ் பண்ண வச்சிடணுன்றதில் அவ்வளோ பாரம். அப்போது அந்த உபவாச ஜெப நாட்கள் முன்பு வரைக்கும் சபையில் யாருக்கும் தெரியாது. சரித்திரம் சொல்லுது, சுமார் 1,00,000க்கு மேற்பட்ட விசுவாசிகள் இருந்தாங்க அந்தியோக சபையில். இன்னொரு நான் ஒரு புத்தகத்தை வாசிக்கும்போது 25,000க்கு மேற்பட்ட விசுவாசிகள் இந்த அந்தியோக சபையில் இருந்தார்களாம். சோத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, கவனிப்போம். அப்போது ஸ்தோத்திரம். அப்போ எப்படின்னா உபவாச ஜெபத்துக்கு முன்பு வரைக்கும் இவங்க திரும்ப மிஷினரி ஊழியத்துக்காக போவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. உபவாச ஜெபம் நடக்கும்போதும் பவுலும் பர்னபாவும் என்னென்னு செஞ்சுட்டு இருந்தாங்க, நம்ம தான் நிறைய வருஷம் இந்த சபையில் இருந்து என்ன செய்ய போகிறோம், ஊழியம் செய்ய போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் உபவாச ஜெப நாட்களில் தான் பரிசுத்த ஆவியானவர் அந்த சபையில் பேசுகிறாரு. பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக என்ன செய்து விடுங்கள், பிரித்து விடுங்கள். அப்படி பரிசுத்த திருவுளம் பற்றுகிறார். அடுத்து நம்ம அந்த 3ஆம் வசனத்தில் நம்ம சொல்லி ஜெபம் பண்ணோம். அந்த உபவாச ஜெப நாட்கள் முடிகிறதுக்குள்ளாகவே அந்த பவுலையும் பர்னபாவையும் ஊழியத்தை என்ன செய்து விட்டார்கள், அனுப்பிவிட்டார். அப்போ என்ன 2வது வார்த்தை, இதெல்லாம் தீர்க்க தரிசனமான வார்த்தை, இப்போ ஆண்டவர் தந்துட்டு இருக்கிற வார்த்தைகள். அதாவது இந்த இந்த 1 மாதம் உபவாச ஜெப நாட்களில் என்னெல்லாம் பேசுகிறாரோ அதை இந்த உபவாச ஜெப நாட்களிலேயே கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். சோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்குறேன். புரியுதா? இதுக்கு முன்னாடி நிறைய பேசுவார், அது ஓகே. ஆனால் இந்த ஜெப நாட்களிலே சத்தமாக ஆண்டவர் மகிமைப்படுத்தும். ஆமென். இனி என்னை கவனிங்க, டைரி ஒன்று எழுதாண்டா. நான் கடைசியில் உங்களுக்கு நான் டைம் தர்றேன், நான் பேசுறதுக்கு எழுதுறதுக்கு நான் டைம் தருவேன். நீங்கள் இதெல்லாம் எழுதாட்டாலும் குழப்பம் இல்லை, இது நீங்கள் அனுபவிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இனி பாயிண்ட்டு பிரசங்கம் பண்ணப்படாதுன்னு ஒரு மைண்டில் இருக்கேன். பாயிண்ட்னு சொல்லாமல் அடிச்சுட்டே இருக்கணும். அப்போ எழுத மாட்டேன்னு நம்மளை கவனிப்பணும். சோத்திரம். சரி, ஓகே. திட்டுனாலும் எழுதி அதை நிப்பாட்டிடாதுங்க, எழுதுங்க, அது உங்களுக்கு நல்லது. சோத்திரம். எனக்கு நோக்கம் அந்த வேட்டை அப்படி கேட்ச் பண்ணிடணும். ஆமென். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் அந்த உபவாச ஜெப நாட்களிலே பரிசுத்த ஆவியின் திருவுளம் பற்றினது போல இந்த உபவாச ஜெப நாட்களிலே நம்மிடத்தில் திருவுளம் பற்றுகிறார்.
இந்த உபவாச ஜப நாட்களில் என்னென்னலாம் செய்வேன் நான் பேசுகிறேனோ அதை இந்த உபவாச ஜப நாட்கள் முடிந்தல்ல, இந்த உபவாச ஜப நாட்கள் முடிகிறதுக்குள்ளாகவே கர்த்தர் அவைகளை நிறைவேற்றுகிறவராயிருக்கு. வெரி குட். விசுவாசிக்கிறோம். Oh, amen. 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 Hallelujah. 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 Amen. Hallelujah. 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடாதுங்க. உணர்ச்சி வச கைத்தட்டு தான் 2 நிமிஷத்தில் முடியும். ஹல்லேலூயா. கண்ணீர் வரணும். இந்த வார்த்தைக்கு முன்னாடி கண்ணீர் வரணும். இந்த மாதம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது நாங்கள் சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். ஆமென். இந்த ஜெப நாட்கள் முடிகிறதுக்குள்ளாக நாம் சொப்பனம் பார்க்கறது போல தேவனுடைய சில கிரியைகளை நம்ம பார்க்க போற சபையே. ஹல்லேலூயா. ராஜம்பாட்டி பேனத்தை தூர போடுங்க, கைத்தட்டி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. 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 என்னென்னலாம் கர்த்தர் உங்களோடு பேசுகிறாரோ சபையே, பாஸ்டர் மூலமாய் மட்டுமல்ல, உங்களோட கூட கர்த்தர் டைரக்டா பேசுவார். விசுவாசிக்கிறீங்களா? டைரக்டா பேசுவார். அதை இந்த ஜப நாட்கள் பேசுகிற வார்த்தைகளை இந்த ஜப நாட்களிலேயே நான் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். விடாதுங்க. ஹல்லேலூயா. 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 அப்பா, கடந்த திங்கட்கிழமையிலிருந்து என்னென்னலாம் இந்த பலிபீடத்திலிருந்து பேசினீரோ அது எல்லாம் இந்த ஜெப நாட்களிலேயே நிறைவேற்றப்படட்டப்பா. நிறைவேற்றப்படட்டும். இன்னைக்கு பகல்ல வந்தவங்களுக்கு தெரியும், அப்பா 3 வேர்டு தீர்க்க தரிசனமா பேசினாரு. ஆமே. குறிப்பிட்ட ஒரு எல்லையை விட்டு, அளவை விட்டு வெளியே கொண்டு வருவேன்னு கருத்து பேசினார். அந்த வார்த்தையை மாலையிலையும் சொல்றேன். ஆமே. எங்களை அந்த எல்கையை விட்டு வெளியே கொண்டு வர போறீரப்பா. இந்த ஜெப நாட்கள் முடிந்த பிறகு அல்ல, இந்த ஜெப நாட்களிலேயே கர்த்தரங்களை நீர் வெளியே கொண்டு வர போகிறீர். Come on. ஹல்லேலூயா. 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 விடாதுங்க. உங்ககிட்ட பேசுறத, உங்களோடு என்னெல்லாம் பேசுறாரோ, இந்த பலிபீடத்திலிருந்து என்னெல்லாம் பேசுகிறாரோ, இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தர் என்னெல்லாம் பேசுகிறாரோ, இந்த பலிபீடத்திலிருந்து என்னெல்லாம் பேசுகிறாரோ அது எல்லாம். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைவேற்றுங்கப்பா. நாங்கள் உண்மையாக இருப்போம்ப்பா. நாங்கள் பரிசுத்தமாக இருப்போம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை விட்டு தூரம் போக மாட்டோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விடாதுங்க. இந்த ஜெப நாட்களிலே சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனை காண்கிறது போல இருந்தோம். நாங்கள் சில கிரியைகள் எங்கள் வாழ்க்கையில் அது கனவா நனவான்னு யோசிக்கத்தக்க அளவில் இந்த மாதம் இருக்குன்னு சொன்னீங்களே, அதை செய்யுங்கப்பா. விடாது சபையே, விடாதுங்க. ஷபரபலபரபலபா. இதெல்லாம் சொந்த மூலையிலிருந்து வர்ற வார்த்தை அல்ல. ஆவியான நம்மளோடு அன்றைக்கு அந்தியோகிய சபையில் பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினது போல நம்ம சபையில் ஆவியானவர் திருவுளம் பற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 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 ஹல்லேஷதரா பிகாதா சகோபாதா பிகாலா பாகா பாகனா ரேபா கதலரா
ஓரியால கஷகரா தேபாகதரா. இந்த ஜப நாட்களிலே கர்த்தர் பேசுகிறத இந்த ஜப நாட்களிலே கர்த்தர் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். இதுவரைக்கும் என் வாயிலிருந்து வராத வார்த்தைகள் இந்த வார்த்தைகள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நடக்கும் சிஸ்டர். நிச்சயமா கர்த்தர் சாட்சியா நிறுத்துவார். பிரதர், கர்த்தர் உங்களை சாட்சியா நிறுத்துவாரு. சிஸ்டர், கர்த்தர் உங்களை சாட்சியா நிறுத்துவாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா உங்க பிள்ளை. ரெண்டு கை அப்படியே ஏந்தி பாடுங்க, சொல்லுங்க. நம்புங்கப்பா உங்க பிள்ளை. இந்த ஜப நாட்கள் பேசுகிறது. இந்த ஜப நாட்களில் நிறைவேற்றி தாங்கப்பா, நிறைவேற்றி தாங்க. நம்புங்கப்பா நம்புங்கப்பா உங்க பிள்ளை, நம்புங்கப்பா உங்க பிள்ளை. ஒரு முறை கூட நம்புங்கப்பா உங்க பிள்ளை, நம்புங்கப்பா உங்க பிள்ளை. இப்ப கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஜப நாட்கள் முடிகிறதுக்குள்ளாய் கிரியைகள் நடக்கும். இந்த ஜப நாட்கள் பேசுகிறத இந்த ஜப நாட்களிலே கர்த்தர் நிறைவேற்றுவாராக. அப்படின்னு அர்த்தம் என்ன? மூணாவது வேர்டு, அநேகம் காரியங்களை அந்த ஏதோ ஜபம் மட்டும் அந்த அந்திய சபையில் நடக்கலை. ஏதோ பாட்டு, ஏதோ ஒரு ஆராதனை, ஜபம் மட்டும் அந்த சபையில் நடக்கலை. அந்த சபையில் பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றி கொண்டே இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் அந்த சபையில் பேசிக்கொண்டே இருந்தார். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பேர் தான் உபவாசம், ஜபம், ஆராதனை. ஆனால் அங்கே நடந்தது என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் அந்த சபையில் என்ன செய்து கொண்டிருந்தார்? திருவுளம் பற்றிட்டே இருந்தார். ஹல்லேலூயா ஆமென். நல்ல நல்ல ஊழியர் தான் பவுல், நல்ல ஊழியர் தான் பர்னபா. ஆனால் அவங்க வேலை ஒன்று அங்கே நடக்கலை. ஆவியானவர் அந்த சபையில் செயல்பட்டு கொண்டே இருந்தார் அந்த உபவாச ஜப நாட்களில். நான் அதை அதிகமாக உணர்றேன். ஸ்பெஷலாக இந்த வாரத்திலண்டு நான் ரொம்ப அதிகமாக உணர்கிறேன். ரொம்ப அது இன்னைக்கு ரொம்ப அதிகமாக உணர்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுவாராக. நான் விசுவாசிக்கிற ஒவ்வொரு ஜப நாட்களிலும் பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுவாராக. நான் இப்படி ஆசீர்வதிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் பேசாத நாட்கள்னு ஒரு நாட்கள் இருக்கவே இருக்காது. ஓ ஐயோ ஐயோ. ஒவ்வொரு செக்ஷன்லையும், அதிகாலை ஜபத்திலையும், பகல் கூடுகையிலையும், ஹல்லேலூயா, அங்கே அவர்கள் இதற்காக ஜபம் பண்ணினார்கள், அதற்காக ஜபம் பண்ணா இல்லை. அங்கே என்ன நடந்துச்சு? ஜபம் பண்ணியிருப்பாங்க, இல்லை நான் சொல்லவே இல்லை. ஆனால் எல்லாவற்றும் மேலே மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர் அங்கே திருவுளம் பற்றினார். பரிசுத்த ஆவியானவர் அங்கே செயல்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு பேசினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் இதுவரைக்கும் நடக்கிற ஒவ்வொரு ஜபங்களுமே நமக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஆனால் நான் இப்படி கட்டளை எடுக்கிறேன், இதுவரைக்கும் இந்த சபையிலே நடக்காது. நான் பல இப்போ இடையில போகிற நிறைய கூடுகைகளை அந்த வார்த்தையை கேட்க முடிஞ்சு. இதுவரைக்கும் இந்த சர்ச்சை இப்படி ஒரு ஆராதனை நடக்கலை. லாஸ்ட்டு பெத்தேல்புரம் கன்வென்ஷனில் போயிட்டு வரும்போது இதே வார்த்தையை சொன்னாங்க. நிறைய கன்வென்ஷன் அடைஞ்சு, ஆனால் இதுவரைக்கும் இப்படி ஒரு கன்வென்ஷன் இப்படி ஆராதனை நடக்கலை, இப்படி அபிஷேக வெளிப்பல் அப்படின்னு சொல்கிற அளவில் கர்த்தர் கிருபையாய் ஆமென் பயன்படுத்தினான். திருக்குறங்குடி கன்வென்ஷனுக்கு போகிறேன். இந்த 2 கன்வென்ஷனுனால தான் எனக்கு இங்கே டேட்டு நம்ம டிலே ஆக்கி வச்சோம். ஸ்தோத்திரம். திருக்குறங்குடி போன போதும் அந்த பாஸ்டர் ரொம்ப நெருக்கம். அவர் இப்படியே சொன்னார் எங்கிட்ட வந்து, ஆமாம் இந்த வருஷம் தான் கன்வென்ஷனில் ஒரு ஆராதனை மாதிரி இருக்குது. நான் மிகைப்படுத்துவதற்காக சொல்லணும். இது வரைக்கும் இப்படி ஒன்றும் இல்லை.
அப்படின்னு. அப்போ அப்படி போகிற இடங்கள்லாம் கர்த்தர் அதை செய்கிறார். ஸ்தோத்திரம். இடையில கோயம்புத்தூர் போன போதும் அதை உணர்ந்து எங்கள் சர்ச்சில் இந்த இப்படி ஒரு ஆராதனை சண்டே அந்த கோயம்புத்தூர் போனப்போ அப்படி கடைசி நாள் வெளிப்பட்டு இதெல்லாம் கிருபை நம்ம பெருசாக சொல்கிறோம். அப்போ அங்கெல்லாம் கர்த்தர் செஞ்சாருன்னா ஸ்தோத்திரம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம சபையில் இதுவரைக்கும் ஆவியான பேசினார், இடைப்பெற்றார், பல காரியங்களை செஞ்சார். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இதுவரைக்கும் இந்த சபையில் இப்படி ஒரு ஆராதனை மீட்டிங் நடக்கவில்லை என்று சொல்லத்தக்க அளவில் இந்த உபவாச ஜெப நாட்களிலே தேவன் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் திருவுளம் பெற்றுவார். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லுவீங்க இதுவரைக்கும் எனக்கு இப்படிப்பட்ட ஆவிக்கிற அனுபவம் கிடைக்கல, எனக்கு இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஆவியானோட அனுக்கிறேன். பரிசுத்த அந்த உபவாச ஜெப நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். இந்த ஒவ்வொரு ஜெபத்தையும் நீங்கள் மனோஜ் பாஸ்டரை பார்க்கக்கூடாது. ஆமாம், உங்கள் கண்ணுக்கு தெரியக்கூடாது. ஒவ்வொரு ஜெபத்தில் உங்கள் கண்ணுக்கு தெரியுது பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. ஹல்லேலூயா. நான் என்னமோ இந்த இன்னையிலேருந்து இந்த ஜபத்துக்கு லெவல் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு மாறுறதை ஆவியில் உணர முடியுது. ஏதோ அப்படி இன்னும் அடுத்த என்ன சொல்ல அந்த ஃபஸ்ட்டு கியர், செகண்ட் கியர், தேர்டு கியர்ன்ற மாதிரி இன்றைக்கி அடுத்த ஒரு கியர் போட்டு ஆண்டவர் வச்சது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். எழுதுகிறவங்களுக்காக முதல்ல சொன்னேன் உபவாச ஜெப நாட்கள் முடிகிறவர்களாக கிரியை வெளிப்பட்டது. ரெண்டாவது பரிசுத்த ஆவியானவர் ஜெப நாட்களில் பேசினதை பரிசுத்த ஆவியான் அந்த ஜெப நாட்களிலே நிறைவேற்றினார். மூன்றாவது ஆமேன், அங்கே ஜெபங்கள் நடந்ததை காட்டும் ஆவியானவர் அந்த ஜெப நாட்களிலே பலமாய் திருவுளம் அவர் செயல்பட்டார். இதெல்லாம் இப்போ ஆண்டவர்கள் தந்து கொண்டிருந்த வார்த்தைகள். ஆனால் நான் பிளான் பண்ணிட்டு வந்த ஒரு வார்த்தையை மட்டும் அதையும் இதே ப்ரெசன்ஸில் சொல்லிட்டு நம்ம முடிப்போம். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். 11ஆம் அதிகாரத்து வாங்க, எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். அந்த ரெவலேஷன் அங்கே கீழே போட்டோன்னு டைரியை ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஸ்தோத்திரம். மறக்காது. ஆமாம், நீங்கள் மறந்துடப்படான்னு எழுதுறீங்க. நானும் அப்படி தான். அதிகாலை ஜெபத்து ஒரு வேர்டு தந்தார், நான் மறந்துட்டேன். காலை ஒர்ஷிப்பில் சரியான வேர்டு ஏன் துதிச்சாங்க அப்படின்னு கோட்டை விட்டுட்டேன். ஆண்டவர்கிட்ட கெஞ்சினேன், தந்துருங்கப்பா அப்படின்னு. ஆனால் இந்த வார்த்தைகளை மறக்காது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். அது அந்தியோக சபையை பற்றி தான் வருகிறது. அவர்களோடு இருந்தது அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அங்கே அநேக ஜனங்கள். 26ஆம் வசனத்தை கூட வாசியுங்கள். அவர்கள் கூடியிருந்து போதும். அநேக ஜனங்கள். அந்தியோக சபையோட ஒரு விசேஷம் என்னென்னா, அந்த சபைக்கு விசேஷம் அங்கே அநேக ஜனங்கள் அந்த சபையில் இருப்பாங்க. ஆமென். எப்படி சொல்லுங்கள்? அநேக ஜனங்கள். நான் சொல்கிறேன், நம்ம சபையினுடைய சரித்திரம் மாறப்போகுது. தடைக்காரங்கோட சபைனாலே இது அநேக ஜனங்களை கொண்ட சபை என்று சொல்லத்தக்க அளவிலே இந்த தடைக்காரன் சபையுடைய சரித்திரத்தை கற்று மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கை தட்டும் போதே ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த சபை அநேக ஜனங்களை உடைய சபையாய் மாறுகிறது. சொல்லுங்க அந்த வார்த்தையை சொல்லுங்க. அநேக ஜனங்கள். இந்த சபை அநேக ஜனங்கள். நான் என் விசுவாச கண்ணால் பார்க்குறேன். இந்த ஜெபம் முடியும் போது இந்த சபை இது அநேக ஜனங்களுடைய சபையாய் மாறுவதாக. ஸ்தோத்திரம். வலது கரத்தை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவரே, அந்தியோகிய சபையிலே அந்தியோகிய சபையிலே அநேக ஜனங்கள் இருந்தது போல இந்த சபையிலேயோ அநேக ஜனங்கள் இருப்பார்களாக. இப்படி சொல்லுங்க. எங்க பாஸ்டர் அநேக ஜனங்களுக்கு பாஸ்டரா இருக்கட்டும். சொல்லுங்க. எங்க பாஸ்டர் அநேக ஜனங்களுக்கு பாஸ்டரா இருக்கட்டும்ப்பா. ஹல்லேலூயா. ஆமென். நம்புங்கப்பா உங்க பிள்ளை. அப்படியே கண்களை மூடும். நம்புங்கப்பா உங்க பிள்ளை
ஆமென் சொல்லுங்க. நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளை, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட். ஆண்டவரே, இந்த ஜப நாட்கள் முடிகிறதுக்குள்ளாய் சில கிரியைகள் வெளிப்படணும். நீர் இன்னைக்கு திருவுளம் பற்றினீர். இந்த உபவாச ஜப நாட்களில் பேசுவதை இந்த உபவாச ஜப நாட்களிலேயே நிறைவேற்றுவேன் என்று திருவுளம் பற்றினீர். இது ஜபமாய் மட்டும் இருக்காது, இது பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிற நாட்களாக இருக்குன்னு சொன்னீரப்பா. இதெல்லாவற்றையும் நாங்கள் 100% விசுவாசிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்கிறீர். அதே போல் இந்த சபை அநேக ஜனங்களை கொண்ட சபையாய் மாறப்போகிறது. ஆமென். நல்லா கையை தட்டி ஒரு முறை கூட ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, நன்றியோடுமை வாழ்த்துகிறோம். இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். அந்தியோக சபை என்கிற சிந்தை மட்டும் நேற்றைக்கு நைட்டு இங்கே நடத்தும் போது போட்டிருப்பா. நானும் திறந்த உள்ளத்தோடு வந்தேன், ஆண்டவர் பேசுங்கன்னு. ஆனால் இப்படி பேசுங்கன்னு நினச்சி பார்க்கலப்பா. தொடர்ந்து இந்த ஜெப நாட்கள் முடிகிறக்குள்ள சில கிரியைகளை காணிச்சு அந்த பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதியும். நாளை முதல் நடக்கிற கூட்டங்கள், அதிகாலை ஜெபம், பகல் கூட்டம் எல்லாம் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்தும். எல்லா துதிகனமே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.